என்னாகாமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான இந்த என்னாகாமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென், ஆமென். சோதரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதான கர்த்தர். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாருங்க? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதான கர்த்தர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்? அவர் செய்து அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் கடைசி வரை அவன் வாழ அவனுக்கு கிருபை தருவது மாத்திரமல்ல, வழியிலே அல்லது நடுவிலே இடையிலே ஏதாவது ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவர் வந்து நின்று அந்த காரியங்களை சரி செய்து அவனை மீண்டுமாய் அவனை துளிர்க்க செய்கிறதான கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்டதான காரியத்தை குறித்து இந்த நாளிலே பார்க்க நமக்கு கிருபை நல்குவாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிறான். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்திற்குள்ளாய் ஒரு துக்கம் இருந்தது என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவன் கலங்கி போயிருப்பான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவனுக்குள்ளே வேதனை இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்திற்குள் இருந்து, அவனுடைய வாயிலிருந்து, அவனுடைய இருதயத்திலிருந்து வெளியே வந்திருக்கும். அப்போ அவன் சொல்கிறான், இப்பொழுதே என்னை கொன்று போட்டு விடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் எல்லா இடத்துலையும் அவன் கெஞ்சுவான், ஆண்டவருடைய சமூகத்தில் பிரார்த்தனை பண்ணுவான். ஆண்டவரே இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சித்து பிரார்த்தித்தான் அப்படின்லாம் சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மோசே ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டிக் கொள்கிறான், என்னை இப்பொழுது கொன்று போட்டு விடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி. அப்போது அவன் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த இடத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன? இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஜனங்கள் முறையிட்ட பொழுது அதை மோசையினாலே தாங்க முடியாமல், மோசையினாலே பொறுக்க முடியாமல், மோசையினாலே அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே என்னை நீங்கள் கொன்று போட்டு விடுங்கள், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால். அப்போ எல்லோரும் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னால், ஆண்டவரே கிருபை கிடைச்சா என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, கிருபை கிடைத்தால் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததான்னு சொன்னால் இந்த வேதனையை என்னை விட்டு எடுத்து போட்டு விடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதான் சொல்கிறாரு, ஒரு முள் என்னோட சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த முள்ளானது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது என்றெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும். அப்போ கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த வேதனையை தாங்குவதற்கு, அந்த இடத்திலிருந்து நம்ம மேற்கொண்டு வருவதற்கு, அந்த உபத்திரவத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு, அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு, அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மோசே இங்கு சொல்லுகிறார், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீங்கள் என்னை கொன்று போடு விட்டுவிட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது அவனுடைய வாழ்க்கையில் இது முதல் தடவை கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் அநேக தடவை, அநேக முறைகள் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே இப்படி அவன் கெஞ்சி இருக்கிறான், கதறி இருக்கிறான், ஜனங்களுக்காக மன்றாடி இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த மோசே அவ்வளோ ஒரு வீக்கான ஒரு ஆளா, அவ்வளோ ஒரு சோர்வான ஒரு ஆளா, ஒரு பலவீனமான ஒரு ஆளா, ஒரு சாதாரண ஒரு மனிதனா என்று சொன்னால் அவன் இல்லை. அவனுடைய பிறப்பே ஒரு அதிசயமான பிறப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
அவன் அந்த லேவி குடும்பத்தில் பிறக்கிறான். அவன் பிறந்த பொழுது ராஜா கட்டளை கொடுக்கிறார், எல்லாரையும் கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் அந்த இடத்துல காக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை முன்குறித்து வைத்திருந்தார், அவனை அழைத்திருந்தார், அவனை தெரிந்து கொண்டிருந்தார். எனவே உலகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் அந்த இடத்துல காக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மோசே முதலாவது ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராலே மோசே முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தான், நாமும் ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவருடைய தரிசனத்தை நேரடியாக பார்த்தவனாய் காணப்பட்டான். இந்த மோசே இப்போ சொல்கிறானே, என்னை கொன்று போட்டு விடுங்க ஆண்டவரே, என்னால் முடியலை ஆண்டவரே, இந்த பாரம் என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது, இந்த பாரத்தை நான் ஒருவனாலே தாங்க முடியாது, எனக்கு ரொம்ப அதிக அழுத்தமாக இருக்கிறது, நான் ரொம்ப சோர்வடைந்திருக்கிறேன், என்னை கொன்று போட்டு விடும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறான். அப்படிப்பட்டதான மோசே ஒரு சாதாரணமான மோசே அல்ல, ஆண்டவரை நேரடியாக பார்த்ததான மோசே. அந்த ஆண்டவர் அந்த முட்செடியின் நடுவிலிருந்து, ஜுவாலிக்கிற அக்கனியிலிருந்து அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவரோடு அவன் நேரடியாக பேசினவன், ஆண்டவரோடு கூட அந்த சம்பாஷணைகளை அவன் மேற்கொண்டவன். ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார், அவன் அதற்கு பதில் சொல்லுகிறான், அவன் கேள்வி கேட்கிறான், ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். இப்படி அவன் ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர், ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு அவனுக்கு இருந்தது, ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அவனுக்குள்ளாக இருந்தது. அப்படிப்பட்டதான மோசே இப்பொழுது சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டு விடும் என்று சொல்லி. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வல்லமுள்ளவர்களாக இருந்தாலும், ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் எவ்வளவு அதிக தூரம் நீங்கள் வளர்ந்திருந்தாலும், ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது நம்மை சோர்வுக்குள்ளாக்கிறது. போதும் இந்த வாழ்க்கை என்கிற முடிவை எடுக்க அது நமக்கு காரியத்தை தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஆமென். இங்கே மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தானாம். சாந்த குணம் என்பது என்னங்க? எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கிறதான ஒரு தன்மை. என்னதான் நடந்தாலும் சரி, வெளியில் நம்ம எப்படி இருப்போம், இங்கே உள்ள அமைதியாக இருப்போம். காரணம், நமக்குள்ளாக அந்த சாந்த குணமுள்ள ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு அந்த கனியை நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமாக, எவ்வளவு வேகமாக, எவ்வளவு காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் நமக்குள்ளே ஆவியானவர் இருப்பதினாலே, நமக்குள்ளே அந்த தேவ ஆவியானவருடைய சாந்த குணம் இருப்பதினாலே நாம் எப்படி இருப்போம்? கலக்கம் இல்லாமல் இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசே குறித்து, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனையே இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனை அங்கு தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே எப்படிப்பட்டதான உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக ஜெபிக்கலாம், அதிகமாக வேதம் வாசிக்கலாம், தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம், ஆவில பலமுள்ள காணப்படலாம். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மிடத்தில் வரும் பொழுது, இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் சோர்வடைந்து விடுகிறோம். மோசே பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் அவன் சாந்த குணம் உள்ளவன் தான். ஆனால் இப்பொழுது அந்த சாந்த குணத்தை அவனாலே காத்து கொள்ள முடியவில்லை. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறான், என்னை கொன்று போட்டு விடுங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக எகிப்திய தேசத்திலிருந்து ஒரு தனி மனிதனாக அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்ததானவன், அநேகமாயிரம் அற்புதங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த ஜனங்களுக்கு முன்பதாக செய்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 10 வாதைகளை எகிப்து தேசத்தில் அவன் காட்டினவனாய் காணப்பட்டான். அதன் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவத்தை அந்த பார்வோன் அறிந்து கொண்டு அவர்களை வெளியே அனுப்பிவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். செங்கடலை 2ஆய் பிளக்கும் பொழுது அங்கு மோசேயினுடைய பங்கு இருக்கிறது. யோர்தானை பிளக்கும் பொழுது மோசேயினுடைய பங்கு, எல்லாவற்றிலும் மோசேயினுடைய பங்கு அங்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான மோசேக்கும் ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில், போதும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என்னை கொன்று போட்டு விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் அழுத்தம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கிறாய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் மோசேயோடு கூட இருந்து அவனுடைய சூழ்நிலையை மாற்றினதான கர்த்தர் இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உங்கள் சூழ்நிலையை
மாற்ற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அன்றைக்கு மோசே எல்லா சகல சாஸ்திரங்களிலும் எகிப்தியருடைய எல்லா காரியங்களிலும் அவன் கற்று தேர்ந்தவனாய் காணப்பட்டான். அவனுக்கு எல்லாமே தெரியும், ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். காரணம், அந்த 40 வருடங்கள் அவன் அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது அந்த எகிப்தியருடைய எல்லா கலைகளிலும் அவன் கற்றவனாக இருந்தான். ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு தெரியும், எல்லாத்தையும் அவன் கற்றுக்கொண்டு இருந்தான். காரணம், அங்கே எல்லாம் அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அவன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக அங்கே எகிப்தின் அரண்மனையிலே அவன் இருந்தான். ஒரு சாதாரண ஒரு எபிரேய அடிமையாக அல்ல, பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக, ஒரு இளவரசனாக அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே எல்லா காரியங்களிலும் சகல வித்தைகளிலும் அவன் கற்று தேர்ந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் இந்த சிச்சுவேஷனை அவனால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியல. அவன் எத்தனையோ காரியங்களை அந்த அரண்மனையில் கற்றுக்கொண்டு வந்திருந்தான். ஆனால் இந்த இடத்துல அவன் ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டிக் கொள்கிறான், போதும் கர்த்தாவே என்று சொல்லி. எனவே இந்த உலகத்தின் ஞானத்தினாலே நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொண்டு விடலாம், உலகத்தின் ஞானத்தினாலே நமக்கு எதிராக வரைய காரியங்களை நாம் மேற்கொண்டு விடலாம் என்று சொன்னால் அங்கு நமக்கு தோல்விதான் பிரியமானவர்களே. மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், அவ்வளவு பராக்கிரம் உள்ளவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே தன்னுடைய வாழ்க்கை போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாறி போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே தான் என்னாகமத்தின் புஸ்தகம் 11:15 பார்க்கிறோம், என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு. அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு உபத்திரவம் இருக்கிறது, சுற்றிலும் அவனுக்கு உபத்திரவங்களாய் காணப்பட்டது. என் உபத்திரவத்தை நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, இனிமேல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கக்கூடியவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. புதிய ஏற்பாட்டில் நாம் மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டவன். அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, அவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை. ஒரு 20 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்க, அதுலேருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன். எனவே அந்த மனிதன் இப்படி வேண்டிக் கொள்வது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இல்லை. அவன் பர்பஸாக இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறவன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவருடைய பிள்ளைகளோட தேவனுடைய ஜனங்களோட உபத்திரவத்தை அனுபவிப்பதை நான் பர்பஸாக தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு போய் நின்றதான ஒரு மோசே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான மோசேக்கும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை இந்த பூமியிலே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவன் ஆண்டவரோடு கூட நேரடியாக அந்த முச்செடியில் பேசினது மாத்திரமல்ல, சீனாய் மலையிலே வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த பர்வதத்தில் ஆண்டவருடைய மலையில் ஏறி வர சொல்கிறார். இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்ததான மோசே. அப்போ எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு கூட அவனுக்கு ஒரு இன்டிமேசி இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருந்திருக்கும். ஆண்டவருக்கும் மோசேக்கும் இருந்ததான உறவு அவ்வளவு ஒரு பலமுள்ளதாய் காணப்பட்டது, ஒரு பெரியதாய் அது காணப்பட்டது, ஒரு வல்லமையுள்ளதாய் காணப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்டதான மோசே இங்கு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறான், என்னை கொன்று போடும் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமானவர்களே, இந்த சிச்சுவேஷனில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மோசேயினுடைய சூழ்நிலையை மாற்றினதான கர்த்தர் நான் இன்றைக்கும் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையான தாயம்மா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களுடைய சாட்சிகளில் எல்லாரும் எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்டதான உலகமாகத்தான் இருக்கிறது. இவங்கள்ட்ட இருந்து எதையாவது நம்ம பறிச்சிக்கலாமா, இவங்கள்ட்ட எப்படியாவது ஏமாற்றிடலாமா, எல்லாத்தையும் நம்ம பக்கம் வந்துடலாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜனங்கள் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரி, யாருக்காக இந்த மோசே இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டான்? இந்த ஜனங்களெல்லாம் அவ்வளவு ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் அவர்களை பார்க்க இருக்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் நீங்கள் எங்கே வாசித்தாலும், பழைய ஏற்பாட்டில் வாசிங்க, புதிய ஏற்பாட்டில் வாசிங்க, சங்கீதத்தில் பாருங்கள், நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறதான ஜனங்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஹல்லேலூயா.
அந்த ஜனங்களுக்கு பேர் என்னங்க? முறுமுறுக்கிறதான ஜனங்கள். எந்த காலத்திலும் இந்த ஜனங்கள் திருப்தியே அடைய மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன இருந்தாலுமே, எவ்வளவு கொடுத்தாலுமே, எவ்வளவு அவங்க வச்சிருந்தாலுமே, எவ்வளவு ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மேல் இருந்தாலும், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், சாப்பிட்றதுக்கு மண்ணா காடை என்ன கொடுத்தாலும் சரி, இவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. இது எங்களுக்கு போதாது, எங்களுக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று சொல்லக்கூடியவர்களாய் இவர்கள் இருந்தார்கள். எதை குறித்தும் திருப்தி இல்லாதவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறவர்கள் அல்லது முறையிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்கள். இப்போ இந்த 20 லட்சம் பேர் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முக்கால்வாசி பேர் எப்படி தான் இருக்காங்க? முறையிட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் தான் மோசே என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரை என்னை கொன்று போட்டு விடுங்கள் என்று சொல்லி. அப்போது இந்த ஜனங்களுடைய இந்த சுபாவத்தை பாருங்கள். ஆண்டவர் அவர்களை அவ்வளவு அருமையாக அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு இது இல்லை, எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இது ஜனங்களுடைய தவறா? இன்றைக்கு நீங்கள் ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி யார் இருக்கிறாங்க? எல்லாரும் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்க மோசமான ஜனங்களாக இருந்தாங்க, எப்பொழுதும் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள், ஆண்டவர்களுக்கு கோபத்தை கொண்டு வருகிறவர்களாக இருந்தார்கள், ஆண்டவர் அவங்கள மேலே சினங்கொள்கிற மாதிரி தான் எல்லா காரியத்தையும் செய்வாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ள போகிறீர்கள். என்னன்னு சொன்னால், 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை விசேஷமாக வாசிங்க. என்னாகாமோ 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். என்னன்னு சொன்னால், நம்ம இஸ்ரவேல் ஜனங்களையே குறை சொல்லிட்டு இருக்கிறோமே, ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்படி மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு ஆதாரம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இது எங்கே வாசிக்கிறேன்னு சொன்னால், மற்றொரு வசனத்தை அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்தை வாசித்து பின்பு நாங்கள் கடந்து வருவோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருகஜீவன்களும் போயிற்று. ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிடுச்சு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே எகிப்து தேசத்துலேருந்து கிளம்பி வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, கூட இருந்த பல ஜாதியான ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காங்க? கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணலை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் அந்த 12 கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். உங்களுக்கு நான் அந்த கானான் தேசத்தை தருவேன், அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் துரத்தி விட்டு நீங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்வீர்கள், அங்கே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள், அங்கு பாலும் தேனும் போடும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் இங்கே புறப்பட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கூட பல ஜாதியான ஜனங்களையும் அவர்கள் கூட கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய ஒரு ஜீவியம் நமக்கென்று சொல்லி இருக்கிறது. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறோம், ஆலயத்திற்குள்ளே ஒரு குடும்பமாக இருக்கிறோம். இங்கே இருக்கவங்க எல்லாம் ஏறக்குறைய ஆவிக்குரியவர்களாக, எல்லாருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஒரே ஏக சிந்தை, ஏக மனது, ஆண்டவுடைய சிந்தைகள், இப்படியே நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயம் முடிந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டோன்னு சொன்னால், நம்ம குடியிருக்கிற தெருவிலையோ அல்லது குடியிருக்கிற அந்த காம்பவுண்ட்லேயோ, நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ, நம்ம படிக்கிற இடத்துலையோ, அங்கெல்லாம் யாரும் இருக்கிறது இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி நம்முடைய ஏக சிந்தையுள்ள ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பதில்லை. வெவ்வேறு ஜாதியான ஜனங்கள், வெவ்வேறு விதமான ஜாதி உள்ள ஜனங்கள், வெவ்வேறு நம்பிக்கையுடைய ஜனங்கள், வெவ்வேறு விசுவாசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரோடும் கூட நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது, வாழ வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு வந்தாங்க. இந்த ஜனங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கு தான் என்ன செஞ்சிச்சு? நடுவில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பிரச்சனை உருவாக்குனதெல்லாம் யாருன்னு பார்த்தா, இவங்க தேவையில்லாமல் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களால தான் அங்கே பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே 11ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தான்னு சொன்னால், எல்லா ஜனங்களும் அங்கே முறையிடலை. எங்கேயும் யார் தான் இருக்கிறது? அந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் செய்யுங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதற்கு இஸ்ரவேலர் செவி கொடுத்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள். ஆண்டவருக்கு எதை செஞ்சால் கோபம் வரும்னு நினச்சி அதெல்லாம் யோசித்து என்ன செய்கிறாங்க? செய்கிறவர்களாய் அவர்கள் மாறி விடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப
ரொம்ப அழுது. இப்போ தெரியுதா, ஒருத்தன் அழ ஆரம்பித்தா இவன் என்ன செஞ்சிடான், கூட இருக்கவனும் இவனும் அழ ஆரம்பிச்சாரன். சொல்கிறான், என்ன பிரதர் வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே கிடையாது, ஆண்டவெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு என்ன ஆயிடுது, உடனே இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச விசுவாசமும் போய் அவ்வளோதான் உங்களுக்கு, இவங்க சொல்கிறதான் உண்மை, இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கே நடக்கலையே, நமக்கெல்லாம் இதெல்லாம் இங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி எப்படி நம்ம இன்றைக்கி கவலைப்படுறோமோ அதே போல் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். காரணம் என்னவென்று சொன்னால் தேவையில்லாமல் கூட வந்த அந்த பல ஜாதியான ஜனங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். 5ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே கிரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இங்கே எவ்வளவோ இருக்குது, இது எல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சக்கூடாது அவங்க ஏதோ பசியிலையும் பட்டியலையும் வாடிட்டு இருக்கிறாங்க போலுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க போலுக்கு, அதனால அந்த எகிப்தை நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. எகிப்தில் இவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. அங்கு ஆளோட்டுகளுடைய கூக்குரல் இருந்தது. இன்றைக்கி ஒரு சத்தம் கேட்குது ஆண்டவருடைய சமூகத்தில், இவங்க எல்லாம் அழுகிறாங்க. மோசே கேட்குறான், ஆண்டவர் கேட்குறாரு. 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 11:10 அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஒரு அழுகுரல் கேட்குது, என்னென்னா எங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கே ஒரு அழுகுரல் கேட்குறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆளோட்டுகளின் நிமித்தம் இந்த எகிப்தியருடைய அதிகாரிகளின் நிமித்தம் என்னுடைய ஜனங்கள் படுகிற கூக்குரலை நான் கண்டு மேலிருந்து அவர்கள் படுகிற அந்த வேதனையை பார்த்து அவர்களை ரட்சிப்பதற்காக நான் கீழே இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுவது, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வதெல்லாம் தவறே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய சஞ்சலத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய உள்ளே இருக்கிறதான வேதனைகளை கொட்டுவது தவறான காரியம் கிடையாது. ஆனால் எதற்காக நாம் அதை செய்கிறோம் என்பது தான் மிக முக்கியம். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் அழுதார்கள், ஐயோ இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்களே, இந்த ஆளோட்டிகள் கொடுமைப்படுத்துகிறார்களே, எங்களை அடிக்கிறாங்களே, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையே, செங்கலை இவ்வளோ அறுக்க சொல்கிறாங்களே, இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அழுத பொழுது அந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். மேலே இருந்து கீழே இறங்கி வந்து மோசையின் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு தந்தார். இங்கே அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு கும்மட்டிக்காய் இல்லை, கீரை இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூடு இல்லைன்னு சொல்லிட்டு இதற்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள். சரி, அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாவாக கிடச்சிச்சு எகிப்தில்? கிடையாது. ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. எப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் நல்லா வந்து எல்லா வேலையெல்லாம் கிடச்சி ஒரு செட்டில் ஆகி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இனிமேல் ஆண்டவர் என்னத்துக்கு, ஆண்டவர் அவங்களுக்கு பாருங்கள் இது இருக்குது, எங்களுக்கு பாருங்கள் இது இருக்குது. இவன் ரொம்ப வியாதியில் இருந்திருப்பான், ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பான், ரொம்ப பாடுகளில் இருந்திருப்பான், ரொம்ப உபத்திரங்கள் இருந்திருப்பான். ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவன் அந்த பாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து ரட்சித்து இன்றைக்கி அவனை ஒரு நல்ல மனுஷனாக்கி ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருந்தா, இப்போது அந்த மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், இவ்வளவு தானா, இதெல்லாம் எங்களுக்கு இல்லையே, அப்போ இருக்கும்போதே நாங்கள் அப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, நாங்கள்லாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ ரசிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போய் எங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சத்துருவானவன் என்ன செய்வான், நம்முடைய எண்ணங்களிலே அந்த விஷ செடிகளை அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான், அதை தூவ ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்குத்தான் இடம் கொடுத்தார்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே வரல, பக்கத்தில் இருந்த மற்ற ஜனங்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு அவருடைய கூக்குரல் வேறையாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு அவருடைய கூக்குரல் வேறையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் அந்த வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார், அவருடைய நடத்துதல் எவ்வளவு விசேஷமானது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று. போதுங்க. இப்போ நம்ம வாசிக்கிறோம், வஸ்திரம் பழையதாய் போகவில்லை.
அவருடைய கால்கள் வீங்கவில்லை. அப்போ ஆண்டவர் அவனை எப்படி வழி நடத்திட்டு வரார் பாருங்க. இவன் உட்காந்து வெள்ளரிக்காய்க்கும் வெள்ளை பூண்டுக்கும் அழுதுட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் விசேஷமாக எப்படி நடத்துறான்னு சொன்னால், அவனுடைய வஸ்திரம் போட்டிருந்த இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த வனாந்தரத்தில் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு எங்கே போவாங்க, அந்த ட்ரெஸ்ஸு பழசாகவே இல்லை, அதே ட்ரெஸ் அப்படியே இருக்குது. அது அவனுடைய கால்கள் வீங்கலை. 40 வருஷமாக நடந்துட்டு இருக்கானா ஒருத்த கால் என்னவாகும், ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்போல்லாம் நடந்தாலே மூச்சு வாங்குது, கால் வீங்கிக்குது, காலை தூக்கி சேர் மேலே வச்சுக்கிறோம், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் 40 வருடங்கள் அந்த ஜனங்கள் நடந்தார்கள், ஒருவனுடைய கால்கள் கூட வீங்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் அவர்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் இப்பொழுதும் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் வந்தது, இறைச்சியின் மேலே ஒரு ஏக்கம். இறைச்சியை சாப்பிடுவது தப்பான்னு கேட்டால் இல்லை, ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், ஆண்டவர் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா இச்சித்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நான் பார்க்குறோம். பெரிய இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இச்சிக்க ஆரம்பிக்கிறார்கள், இச்சி உள்ளவனானார்கள். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல ஒரு அடியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அக்கினி பற்றி எரிந்தது, அநேகர் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, மரிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறமாவது விடுவாங்கன்னு சொன்னால் மறுபடியுமாய் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ மோசே என்ன செஞ்சிட்டாரு, அவர் டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். பிரியமானவர்களை, இப்போ நல்லா பாருங்கள், அவங்களுக்கு இறைச்சி இல்லை. சரி, இந்த வனாந்தரத்தில் இவங்க வரும்போது சும்மாவா வந்தாங்க, இல்லை பார்வன் தான் அவங்கள சும்மாவை அனுப்புனானா? மறுபடி போகலாம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வாங்க, 32ஆம் வசனம் வாசிங்க. அவங்கள எப்படி அனுப்பிச்சி வச்சான் பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். ஆமாம், இங்கே அவன் சொல்லிட்டான், போகும்போது நீங்கள் சும்மா போகணும்னு சொல்ல, என்ன செஞ்சிட்டான், உங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான். 38 கூட வாசிக்கிறோம், மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிடுச்சு அப்படின்னு அங்கேயும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவங்கள்ட்ட நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை அது இல்லை. நல்லா புரிஞ்சுங்களா? ஆடு மாடெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, நினச்சா அவங்களுக்கு கறி சாப்பிட்ணுன்னு நினச்சா அதெல்லாம் அடித்து அவங்க சாப்பிட்லாம். பிரச்சனை அங்கே இல்லை, இவங்களுக்கு எதாவது முறுமுறுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு இதை தரல, எங்களுக்கு அதை தரல, அதை பண்ணலை, இதை பண்ணலை. இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மாடுகள் இருந்துச்சு, பசி எடுக்குதா, அடித்து சாப்பிடு, அதுக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. இவனுக்கு அவ்வளோ ஆசை, இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், இன்னும் வேறு ஏதாவது வருமா, வேறு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு. இந்த ஆசை தான் ஒரு மனிதனுடைய அதீதமான ஆசை. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் மேலே என்ன செஞ்சிச்சு, ஒரு பெரிய ஒரு முறுமுறுப்பு, அந்த ஆவியை அது அதிகமாக ஒவ்வொரு நாளும் அந்த ஆவி வளர்ந்துட்டே போகுது. அப்போ ஆவிக்குரியவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு கசப்பு நம்ம உள்ளத்தில் நம்ம வளர விட்டுட்டோன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்ய அதை நம்ம தூண்டிவிடக்கூடியதாய் காணப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்மை அந்த வழியில் நடத்துதோ அது அதே இடத்துல என்ன செய்யணும், கட் பண்ணி அங்கேயே விட்டுட்டு ஆண்டவர் பக்கமாய் நாம் போய்விட வேண்டும். பிரியமானவர்களே, 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த எல்லா ஜனங்களையும் நாம் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது ஆண்டவர், இந்த ஜனங்களை எத்தனை டைம் தான் நான் காப்பாற்றிட்டே இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் மற்றொரு சம்பவத்தை நான் வாசித்து நான் முடிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் அங்கு நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்க முதல் டைம் தான் இதை செய்கிறாங்களா, மோசே ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்டான், ஏன் ஆண்டவரே போதும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் வந்தான் என்று சொன்னால் 32ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் யாத்திராகமம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் அவனை மலையின் மேலே ஏறி வர சொல்கிறாரு, எல்லா காரியங்களையும் அவன் இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் கழித்து அவன் கீழே இறங்கி வர்றான். அந்த வசனம் இப்படியே ஆரம்பிக்கிறது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற பொழுது ஜனங்கள் வேறு விதமாய் அவர்கள் போய்விட்டார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்கு யாராவது ஒருத்தர் எப்பொழுது என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மோசே காணும் 40 நாள் இல்லை, ஓகே வேறு இடத்துக்கு போவோம், வேறு ஒரு கடவுளுக்கு தேடுவோம், வேறு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்குவோம், அதை நம்ம ஆண்டவர்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஆடி பாடுவோம். இப்படி இவர்கள் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் செய்து கொண்டு ஆண்டவர் அருமையாக அந்த 20ஆம் அதிகாரத்தில் கற்பனைகளை எல்லாம் கொடுத்து வந்தார். என்னை என்று உனக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமிக்கு எல்லாத்தையும் உருவாக்க வேண்டாம், ஒரு சுரூபத்தை உருவாக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அவர்கள் வைக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்க உள்ளம் ஆண்டோருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற அளவிற்கு அது ஏவப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இங்கேயும் மோசையானவன் என்ன செய்கிறார்னா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கு நேரம் இல்லை அதனால் நான் வாசித்து முடிக்கிறேன். யாத்திரா 32:9 சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறார் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ ஒதுங்கிக்கோ மோசே, நான் இவங்களை காலி பண்ணிடுறேன், இவங்க எல்லாம் வேண்டாம், நான் உன்னை என்ன செஞ்சிடறேன், பெரிய ஜாதி ஆக்கிறேன். அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே அப்படி இல்லை ஆண்டவரே, உங்களை நீங்கள் இப்படி செஞ்சீங்க ஆண்டவரே, நீ உங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க ஆண்டவரே, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களை இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆண்டவரோடு கூட அவன் போராடுகிறான். இந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கதறுகிறவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 32:13 வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமென். எப்படி பண்ணுறான்? கெஞ்சி பிரார்த்திக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். இந்த ஜனங்களுக்காக அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டான். வந்து பார்த்த உடனே இப்போ இவனு முதல்ல ஆண்டவர் கோவப்பட்டார். அவன் சொல்கிறான், ஆண்டவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரேங்க. கீழே வந்து பார்த்தா இவனுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கற்பலைகளை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறான், ஆண்டவரே 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்போ ஒரு மனுஷனை எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், ஆண்டவரே நீ அவங்கள மன்னிச்சா மன்னி, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்டு விடுங்கள். அப்போது ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் இறங்கி வந்து அவனுக்கு உதவி செய்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் பேரில் நான் கிறுக்கி போட மாட்டேன், யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க பேரை தான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்கிறார். அவன் கெஞ்சுகிறவனாக கதறுகிறவனாக காணப்படுகிறான். என்னாகாமத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது, எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்கள். என்னாகாம 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் வேவு பார்க்க செல்கிறார்கள். அந்த இடத்துல கூட அவர்கள் கல்லறிய வேண்டும் என்றால் சொன்னார்கள். அப்பொழுதும் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரார்த்திக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அப்போ மோசே இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏறக்குறைய 82 வயது உள்ளவனாய் காணப்படுகிறான். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 82 வயசில் இது போதும், எனக்கு வேண்டாம், இதோடு என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன், என்னை கொன்று போட்டு விடும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற ஒரு மனிதனை பார்ப்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்து அந்த 11ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் எல்லாம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் செஞ்சார், அதுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு என்று சொல்லி ஏறக்குறைய 120 வயதிலே அவன் மரிக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணுகிறார். அந்த கல்லறையை வேற ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவரோடு கூட அதற்கு பின்பதாக அநேகமாயிரம் வருடங்கள், அநேக ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்போ ஆண்டவர் நான் சொன்னதான், ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போனாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் நம்மை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க இந்த காலை வேளையில் கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே என்று சொன்னால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை கொன்று போட்டு விடும் ஆண்டவர் என்று சொன்னால், ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. அதுக்கப்புறமாக 38 ஆண்டுகள் அதன் பின்பதாக அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் அந்த வனாந்தரத்தில் போய் அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் அவர்கள் நுழைகிற வரைக்கு அவர்களை வழி நடத்த ஆண்டவர் அவனுக்கு தேவையான கிருபைகளை தந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் நமக்கு தேவையில்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ நாம் பழக வேண்டும். ஆமென். இதனால் எனக்கு பிரச்சனை வருகிறது, இவங்களால் எனக்கு பிரச்சனை வருகிறது, இதனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை இருக்கிறது என்று சொன்னால் தைரியமாக இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு முடிவை எடுங்க. இதிலிருந்து எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், அவரை நோக்கி என்னுடைய ஓட்டத்தை நான் தொடரப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போயிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களை வாழ வைக்கிறதான கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்காய் உண்டு. ஆமென். மோசே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள அவன் விரும்பினான். ஆனால் அதே மோசையை கொண்டு ஆண்டவர் மீண்டுமாய் ஜனங்களை அந்த கானான் தேசம் வரைக்கும் கொண்டு செல்ல ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மற்றும் ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த காலை வேளையில் பார்த்து முடிக்க நாம் கிருபை தருவாராக ஆண்டவர். யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். முதல்ல மோசேயை பார்த்தோம். மோசே
அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாய் போன பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி அவனுக்கு அங்கே விடுதலை தந்தார், அவனை உயர்த்தினார், அந்த ஜனங்களையும் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அங்கு மொத்த இஸ்ரவேல் 20 லட்சம் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோம். இங்கே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, யோபு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனாலும் எப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுங்க? அநேக வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு சில பேரால் மாத்திரமே இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை, முடிஞ்சிருச்சின்னு சொல்லி டாக்டர் என்ன செஞ்சுறாங்க, கைவிட்டு அவ்வளோதாங்க, நீங்கள் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க அல்லது உங்கள் கடவுளை நீங்கள் வேண்டிக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன பொழுது எந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருமோ அப்படிப்பட்டதான வார்த்தைகள் யோபினுடைய வாயிலிருந்து வந்தது. அவன் சொல்லுகிறான், என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இந்த அளவுக்கு ஒரு மனிதன் நெருக்கப்படுவதற்கு, இந்த அளவுக்கு அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை, இவன் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டானா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை, அங்கெல்லாம் நல்லா தான் பேசிகிட்டே வரான். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவர் ஒரே நாளிலே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டார். அவனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் மரித்து போய் விடுகிறார்கள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போய் விடுகிறது, அவனுடைய வயல்வெளிகள் எல்லாம் போய் விடுகிறது. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே யோபு இதை செய்தான் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளுடைய வாயிலிருந்து வரல. பிரியமானவர்களே, யோபு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோபு 1:22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த 17ஆம் அதிகாரம் வந்த உடனே டக்குன்னு என்ன செய்கிறது, ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள், அவனுக்கு எல்லாம் பார்க்கிறோம், 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர், கிழக்கத்தி புத்திரர்களே அவன் தான் ரொம்ப பெரிய ஆள். அவனை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க, வணங்குவாங்க, அவ்வளோ கனம் செலுத்துவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போகிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சொன்னால் அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறாள், நீ ஏன் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போது அவன் பாவமே செய்யலை, எந்த ஆண்டவரை பற்றி தப்பாகவே பேசலை, அவனுடைய வாழ்க்கை குறித்து அவன் எதுவுமே சொல்லலை. என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி முறுமுறுக்கவில்லை, எதையுமே சொல்லவில்லை. ஆனால் 17ஆம் அதிகாரம் வந்த உடனே ஏன் அவனுடைய வாழ்க்கை அப்படி மாறினது, ஏன் அப்படிப்பட்டதான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வந்தது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு 3 நண்பர்கள் இருந்தாங்க. யார்? 3 நண்பர்கள் இருந்தாங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் சிநேகிதனாகிய தேமானியனாகிய எலிப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருவர், சூகியனான பில்தாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், நாகமாத்தியனானிய சோப்பார் என்று சொல்லக்கூடியதான ஒருவர். இந்த 3 பேரும் யோபுக்கு நேரிட்ட எல்லா தீமைகளை கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அந்த இடத்துக்கு உட்கார்றாங்க. அங்கே சொல்கிறோம் 13ஆம் வசனத்தில், அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடே ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஆமேன், ஆமேன். இங்கே தான் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 7 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்கல்ல, 7 நாள் உட்காந்துருந்தாங்க, ஒரு வார்த்தையும் பேசலை. இப்படியே இவங்க ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. யோபுவும் 17ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வாயை திறந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொருத்தனாக வர்றான், ஒவ்வொருத்தனாக ஒன்று சொல்கிறான், நீ இப்படி பண்ணிட்டப்பா, அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவங்க வந்தது எதுக்காகவா?
2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், அவனுக்கு பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசனை பண்ணிட்டுலாம் நீங்கள் வந்தீங்க. ஆனால் வந்தவங்க அந்த வேலையை செய்யாமல் வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யோபுவே, நீ ஒருவேளை நீ இப்படி பண்ணியிருப்பியோ, அதனால தான் உனக்கு இது நடந்துச்சோ, ஒருவேளை நீ அதை செஞ்சிருப்பியோ, அதனால தான் இப்படி நடந்துச்சோ, ஒருவேளை நீ அதை செய்யாமல் விட்டுருப்பியோ, அதனால தான் உனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? 3 பேர் மாற்றி சொல்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் சொல்கிறான், யோபு 2 அதிகாரம் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார், அதுக்கு பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவர் பேசுவார், அதற்கு யோபு மறுபடியும் பதில் சொல்லுவார். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவர் பேசுவார், அவருக்கு யோபு பதில் சொல்லுவார். இப்படி உங்களுக்கு பதில் சொல்லி யோபுவே ஒரு மனநிலைமைக்கு போயிட்டு 17ஆம் அதிகாரம் வந்தவொன்னே சொல்லலாம், என் சுவாசம் ஒழிகிறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு வேண்டான்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே வெறுக்கிற அந்த சூழ்நிலைக்கு அவன் போய்விட்டான். அப்போது நம்மளாம் நினச்சிக்கிட்டோம், யோபு எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட உடனேயே ஆண்டவர் மேலே எந்த குறையும் சொல்லவில்லை, குற்றமும் செய்யவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. இந்த 3 பேர் உட்காந்து எதுக்காக வந்தாங்களோ அதை செய்யாமல் அவன் மேலே குறை சொல்லி அவனை அப்படியே துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி கடைசியில் யோபு ஒரு சூழ்நிலைக்கு அவன் பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிடறான், இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்கிறான், என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பரவாயில்ல போலுக்கு, யோபு இப்போ தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு, நம்ம சொன்னது அவருக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இவையெல்லாம் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் யோபை குறித்து வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்கள், அல்லேலூயா. இப்போ யோபு கூட நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிய போகிறது. அந்த 16:22 நான் வாசிக்கிறோம், யோபு 16:22, குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. அவன் சொல்லிட்டான், அவ்வளோதான், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன், முடிவு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, நான் திரும்பி வராத வழியே போவேன், அவ்வளோதான், நான் மரித்து போக போகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் யோபுனுடைய வாயிலிருந்து வந்தது. ஆனால் காரியம் எப்படி முடிந்தது என்று சொன்னால், இந்த 3 பேர் யோசித்தது போல முடியவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ தாயம்மா அவங்கள தான் உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அவங்க சொன்னாங்க இல்லையா, அவ்வளோதான், இவங்களை ஏமாற்றிட்டோம், இவங்களுக்கு இனிமேல் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக என்ன செய்வார், திட்டங்களை வைத்திருப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். பிரியமானவர்களே, உங்களுடைய அழிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் இறங்கி அந்த காரியத்தை மாற்றக்கூடியவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதே யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசியில் வாசிக்கிறோம். அப்போ நானே வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிவுமான அனைவரும் அவனிடத்தில் எல்லாவற்றையும் இழந்தவனாக, பிள்ளைகளெல்லாம் பறி கொடுத்தவனாக, தன்னுடைய வியாதி அவனுடைய சரீரத்தை உருக்குலைந்த நிலைமையில் அவன் இருக்கும் பொழுது, இந்த அவனுடைய எல்லா சகோதரரும் எல்லா சகோதரிகளும் முன்ன அவனுக்கு அறிமுகமான யார் என்ன செய்யலை, வரலை. இப்போ ஆண்டவர் அவனை மாற்றினார், அவனுக்கு ரெட்டத்தனையாக எல்லாவற்றையும் தந்தரினார். இப்போ பார்க்குறோம், அவனுக்கு முன்னாடி யாரெல்லாம் அறிமுகமானாங்களோ எல்லாரும் அவனிடத்தில் அவன் வீட்டில் அவனோடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. எப்போ ஆறுதல் சொல்கிறாங்க? எல்லாம் நல்லாயி ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்னு சொன்னால், எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 7000 இருந்துச்சா, இப்போ அவனுக்கு 14,000 வந்துச்சு. 3000 இருந்துச்சா, 6000 வந்துச்சு. 500 இருந்துச்சா, 1000 வந்துச்சு. 10 பிள்ளைகள் போயிட்டாங்க, இன்னொரு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. இப்படி எல்லாம் ரெட்டத்தினையாக ஆண்டவர் கொடுத்ததுக்கப்புறமா அவன் ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் ஒருத்தனும் வரல. ஆனால் ஆண்டவர் காரியத்தை மாற்றின பின்பதாக யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் வரலையோ, அவங்க எல்லாரும் இப்பொழுது யோபின் பக்கமாய் திரும்பி வருகிறார்கள். அதோடு யோபின் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் என்று சொல்லி அவனுடைய நண்பர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது அல்ல. 70 வருஷத்தோடு அவன் வாழ்க்கை முடிஞ்சு. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது யோபினுடைய வயசு 70. ஆனால் வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம்
உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அல்லேலூயா. 70 வருஷத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் என்று சொல்லி எல்லாம் நினைச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ரெட்டத்தனையாக 140 வருஷங்களை கொடுத்து ஏறக்குறைய சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் 210 வயதுள்ளவனாய் அவன் மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ யோபனுடைய ஆயுசு காலம் ஏறக்குறைய 210 வயசுள்ளவனாய் மரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 70 வயசில் முடியும்னு மற்றவங்க சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வந்து அதை ரெட்டி பார்க்கறத ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஜெயக்கொடியுடையவராய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரக்கூடியவராய் காணப்படுகிறார். எனவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த சூழ்நிலை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவர் ஆலயத்தை சபைக்கு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள், எதை குறித்தும் கலங்காதீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உன்னை அழைத்த தேவன் நான் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே.